ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குருவிகள்லாம் கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு அடிக்கடி நிறைய பறந்து போகும். பட் இந்த குருவி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த குருவியோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் இங்கே தான் வந்து கொண்டை வச்சுட்டு ஆடிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வீட்டு கட்டி விட்ட கத்தாழையில் வந்து குஞ்சு பொரிச்சிருந்துச்சு. சரி அப்பப்போ தூரத்துலேருந்து பார்ப்பேன். சரி இன்றைக்கி போய் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வீடியோ எடுக்கிற டைமு 2 குருவியில் ஒரு குருவி ரெடி ஆயிடுச்சு. ஒன்று பறக்க ரெடி ஆகுது. அதில் இன்னொரு குருவி வந்து பறக்காத, நானும் வரேன்டா, இருடா, விட்டுட்டு போகாதடான்னு சொல்கிற மாதிரி கத்துது. ஆனால் அந்த குருவி பார்த்திங்கன்னா அது கண்டுக்கவே இல்லை. போடா டே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பறக்க ரெடியாக இருக்குது. நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக பறந்துடுச்சு. அது காரணம் வந்து என்னென்னா, தாய்க்குருவிகள்லாம் வந்து இங்கேயே வந்து கத்திக்கிட்டே கிடக்குது. நம்ம பக்கத்தில் போனாவே வீடியோ எடுக்கன்னு தெரிஞ்சவே பயங்கர சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டெல்லாம் நான் இந்த குருவி இப்படி கத்துமானே எனக்கு தெரியல, அந்த மாதிரி சவுண்டு. பட் இந்த குருவி சத்தம் போகிறத பார்த்துட்டு 2 குருவியில் ஒரு குருவி பறந்து போய் மரத்தில் உட்காந்துருச்சு. அப்புறம் 2 குருவியும் சேர்ந்து அதுக்கு தாய்க்குருவி 2 சேர்ந்து அது அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. எங்கே கூட்டிகிட்டு போச்சுன்னு தெரில. பட் இருந்தாலும் நல்லா பறந்து போயிடுச்சு. ஆனால் வந்து இதுலேயே வந்து இன்னொரு குருவி இருக்கிறான் பாருங்கள். இந்த குருவி பறக்கவே இல்லை கடைசி வரைக்குமே. 2 நாளுக்கு அப்புறம் அங்கே இங்கே லைட்டாக பறந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஒரு நாள் வந்து இது கீழே இறங்கிடுச்சு பாருங்கள். மேலே ஏற்றி ஏற்றி விட்டாலும் மறுபடியும் வந்து இன்னும் பெருசாக மாதிரி இருக்குது. பறக்கிறதுக்கு அவசரப்படு மாதிரி இருக்குது. சரிப்பா.